ஒரு தோல்வியில தமிழக வெற்றி கழகம் இருக்கிற இடம் தெரியாம ஓடி போயிடும், அழிஞ்சு போயிடும். அதெல்லாம் தாண்டி அது வெற்றி பெறுது தோல்வி பெறுகிறத மக்கள் முடிவு பண்ண போறாங்க. ஆனா தமிழக வெற்றி கழகம் வந்து இப்படியே இது போச்சுன்னா இது தமிழ்நாட்டு அரசியலுக்கு பேராபத்துங்கிறது மட்டும் நல்லா வெளிப்படையா தெரியுது. அப்படியெல்லாம் கிடையாது. சீமானையெல்லாம் நம்ப மாட்டாங்க அந்த தம்பிகள். எப்படி சீமானை அசிங்கப்படுத்துறதா? அவனை கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி அவனை கழுதையில ஏத்தி ஊர்வலம் விடணும். எப்படி சார்? எதுக்காக? என்ன அவ்வளோ ஒரு ஆக்ரோஷம்? அந்த மாதிரியான வார்த்தைகள் பயன்படுத்துறீங்க சீமான் மேல? என்னங்க தமிழர்கள் மீண்டும் மாடு மேய்க்கணும்னு சொல்றானா? என்னங்க இது? நீங்க அதாவது வன்னியரசு பார்வையில தான் நீங்க சொல்ற, அவர் வந்து அப்படி கிடையாது அப்படின்றாரு. பாருங்க, அவன் வந்து தமிழுக்காகவோ தமிழ் தேசியத்துக்காக பேசுறவன் இல்ல, அவன் பிஜேபியினுடைய கைகூலி. சீமான் வந்தா பாஜக கைகூலி, விஜய் வந்தா பாஜக கைகூலி. விஜய் கைகூலின்னு சொன்னா நான் விஜய்க்கு பார்வையை தெளிவா மதிக்கிறேனா? அரசியல் எதிரி, கொள்கை எதிரின்னு சொல்லிட்டுல வர்றாரு. இல்லனா அவர்கிட்ட இளைஞர்கள் பட்டாளமோ ஒரு ஆதரவு வட்டம் இல்லாமலா தனித்தே நின்று 8% தனித்து நிக்கிறதாங்க லாபம். இன்னும் 200 தொகுதி இருந்தாலும் தனித்து நிற்பான். அவனுக்கு வசூல் தானங்க குறிக்கோள். சார் நீங்க வசூல சொல்றீங்க, அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாறி இருக்காருல, வாக்கு வங்கி வச்சிருக்காரு. இன்னும் ஒரு இப்ப 8 இருக்கா? இன்னும் வர்ற தேர்தலில் குட்டிச்சுவராகி ஒண்ணாகும் கிடையாது. ஏன்னா இது வரைக்கும் அவருடைய ஒவ்வொரு கிராஃபும் ஏறி இருக்கே தவிர எங்கேயுமே இறங்கல. ஒண்ணும் நான் பணம் இருந்தா ஏற முடியுமே தவிர அரசியல் கட்சியால நடத்த முடியாது. அவருடைய வாக்கு வங்கி ஒவ்வொரு தேர்தலையும் ஏறிக்கிட்டே இருக்கு. இனிமேல் குறையும். இப்பதான் எல்லாம் இப்பதான் அவனுக்கு சுயமுகம் இப்பதான் இந்த தம்பிகளுக்கு தெரியுது. எல்லாரும் போயிட்டான் தாவேக்காவுக்கு. ஆமா, தெரியாது அது. நீங்க என்ன வேலை பாக்குறீங்க தமிழ்நாட்டுல? எப்படி சார் நீங்க எல்லாருமே வந்து தாவேக்காவுக்கு போயிட்டாங்கன்னா அப்ப சீமான் பக்கம் சீமான் இருக்கிற தம்பிகள் எல்லாம் போயிட்டான் தாவேக்காவுக்கு. அதிமுகவுக்கு திமுகவும் தான் தமிழ்நாட்டு அரசியல் இருக்கணும்னு விரும்புறவன் நாஞ்சில் சம்பத். சரியோ தவிர அண்ணாவின் பேரால இருக்கு. ஆனா வர்ற தேர்தல் தாவேக்காவுக்கும் திமுகவுக்கும் போட்டியா இருக்கும். அதிமுக எல்லாம் கிடையாது. தாவேக்காவுக்கு கூட்டணி கூட யாரும் இல்லையே சார், இப்ப போலியே சார். அப்புறம் எப்படி சார் ஒரு கட்சி தாவேக்காங்கிற ஒரு கட்சி மட்டுமே பலம் போதும் அதிமுக எதிர்க்க? கூட்டணி அது இனிமேல் அவர் முடிவெடுக்க வேண்டியது. போட்டிங்கிறது தாவேக்காவுக்கும் திமுகவுக்கும் தான்.